السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சன்னிமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகில உலக மக்கள் அனைவருக்கும், அகிலத்தார் அனைவருக்கும் அருட்கொடையாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி தந்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளின் ஒரு பகுதி அவர்களின் வழிகாட்டல். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் நேர்வழிக்காக வேண்டி அனுப்பப்பட்ட யாராக இருந்தாலும் எல்லோருமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சிந்திக்கின்ற அறிவோடு சேர்த்து ஆறறிவு மிகுந்தவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். உன்னுடைய படைப்பிலேயே சிந்தனை என்பது இருக்கிறது. எனவே நீயாக சிந்தித்து என்னை நீ அறிந்து கொள் என்பதாக அல்லாஹ் கூறி, வழிகாட்டலுக்குரிய நபிமார்களையோ வேதங்களையோ அல்லது மோஜிசாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களையோ அனுப்பாமல் அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்யவில்லை, வெறுமனே விட்டுவிடவில்லை. அறிவுள்ளவர்கள் தான், சிந்திக்க தெரிந்தவர்கள் தான். நெருப்பை தொட்டால் சுடும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட மக்களாகிய நமக்கு நேர்வழி இன்னது, தீய வழி இன்னது என்பது நிச்சயமாக விளங்கி சிந்தனை செய்தால் தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, உனக்கு தான் அறிவு இருக்குல்ல, நீயாக என்னை அறிந்து கொள், நீயாக நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றெல்லாம் அல்லாஹ் விடவில்லை. 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை, இறை தூதர்களை அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு அனுப்பினார். அந்த 1,24,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்களே, எல்லோருமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய, எல்லோருமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். காரணம், நம்மை மனிதர்களை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக, நேரிய பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்காக வேண்டி
அருளாக அனுப்பினான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் பிரதிபலிப்பு தான் நபிமார்களுடைய வருகை. சரி, நபிமார்கள் தான் வந்தாங்க, அவர்கள் சொன்ன போதனைகளை மட்டும் மனிதன் ஏற்றுக்கொண்டால் அது போதுமானது. மற்ற நிரந்தர போதனைகளாக இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அல்லாஹ் நினைத்து என்ன செய்திருக்கலாம்? பேசாமல் இருந்திருக்கலாம். அல்லாஹ் என்ன செய்தான்? வேதங்கள் என்றும் சுஹுஃபுகள் என்று சொல்லப்படக்கூடிய போதனைகள் நிறைந்த ஏடுகளும் அல்லாஹ்வினால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த ஏடுகளின் மூலம் நபிமார்கள் மக்களுக்கு போதனை செய்தார்கள். அந்த வேதங்களினுடைய போதனைகள் இன்றைக்கும் இருக்கிறது. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கவில்லை, ஆனால் நபி அவர்களால் கொண்டு வரப்பட்ட போதனையாகிய இந்த திருக்குர்ஆன் நமக்கு முன்பாக இருக்கிறது. திருக்குர்ஆன் என்பது இரண்டு நிலையில் நம்மிடத்திலே இருக்கிறது. ஒன்று நபியினுடைய வாழ்க்கை, இன்னொன்று திருக்குர்ஆனுடைய அசல் பிரதி. குர்ஆனை அனுதினமும் ஓதுகிறோம், அதனுடைய அர்த்தங்கள் என்னவோ அதுதான் நபியினுடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்டபோது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்ப கேள்வி கேட்கிறார்கள், குர்ஆனை ஓதியிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நம்ம ஓதுற குர்ஆன் இல்லை, நம்ம குர்ஆன் ஓதுறோம்ல, தத்தி தவந்து அப்படியே தடுமாறி ஓத கூட தெரியாம ஓதிட்டு போறோம் பாருங்க, அந்த ஓதுறதை அவங்க கேட்கல. குர்ஆனை விளங்கி ஓதியிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. குர்ஆனை படித்திருக்கிறீர்களா, அதனுடைய அர்த்தங்களை விளங்கியிருக்கிறீர்களா, அதனுடைய போதனைகளை தெரிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னபோது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபியின் வாழ்க்கை குர்ஆனாகத்தான் இருந்தது என்று சொன்னார்கள். நபியினுடைய வாழ்க்கை எப்படி? குர்ஆனாகவே இருந்தது. எனவே அல்லாஹ்வுடைய போதனைய வேதம் இருக்கிறதே, அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் அத்தோடு விடவில்லை, இன்னொரு மனிதனை திருத்துவதற்கு உண்டான ஒரு வழியாக அல்லாஹ் இன்னொன்றை கையகப்படுத்தினான். அது என்ன தெரியுமா? அதுதான் அற்புதங்கள், மூஜிசாக்கள். குர்ஆன் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய முஅ்ஜிஸா என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றிய அற்புதம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக கூர்மையான கத்தியை கொண்டு முயற்சி செய்த போது அறுபடாமல் இருந்த மூஜிசா, கையிலே ஊன்றுகோலாக வைத்திருந்த அசாவை தூக்கி போட்டால் பிரமாண்டமான பாம்பாக மாறி மிஸ்ர் தேசத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த சூனியக்காரர்களுடைய சூனியங்களை எல்லாம் ஒரே விழுங்கிலே விழுங்கி இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பதாக வெளிப்படுத்தினானே, இந்த ஆற்றல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவர்களையும் உயிர்ப்பித்தார்கள். இது அவர்களுடைய தனிப்பட்ட ஆற்றல் அல்ல, அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். இப்படி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மோஜிசாக்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் குர்ஆன் முழுவதும் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டது தெரியுமா? முஅ்ஜிஸா என்பதும் ஒரு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஏன்? எதனால்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருந்தாத ஜென்மங்களாக இருந்த சில மனிதர்களை அவனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை காட்டி, இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலுக்குரியவன் தான் ஏக இறைவனாகிய அல்லாஹ், அவனை ஏற்றுக்கொண்டால் தான் வெற்றி கிடைக்கும் என்ற அற்புதமான உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஅ்ஜிஸாவை காட்டி கூறினான். எத்தனையோ பேர் நேர்வழி பெறாமல் இருந்தவர்கள் முஅ்ஜிஸாவை பார்த்தவுடன் நேர்வழி பெற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குச்சியை தூக்கி போட்டு பிரமாண்டமான பாம்பை வரவழைச்சாங்க. இதை பார்த்த உடனே ஃபிரௌன் சொன்னா இது ஒரு சூனியம், எங்களுக்கு சூனியக்காரங்கள்லாம் தெரியும், நான் அவர்களை அழைக்கட்டுமா? தாராளமா அழைங்க. ஒரு நாள் குறிப்பிடப்பட்டது, ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் மிஸ்ர் தேசத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் திறமை வாய்ந்தவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். எல்லாரும் வந்தாங்க. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, நாங்க ஆரம்பிக்கிறோமா? ஆரம்பிக்கட்டுமா? இல்ல, நீங்களே ஆரம்பிங்க. சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள்?
கையிலே வைத்திருந்த குச்சிகளையும் கயிறுகளையும் தூக்கி போடுகிறார்கள். சின்ன சின்ன பாம்புகளாக நெளிந்து அங்கே நின்று கொண்டிருந்த அத்தனை பேரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது. ஆஹா, இவ்வளவு பாம்பா! பாம்பை கண்டால் படையும் நடுங்கும், பாம்பென்றால் படையும் நடுங்கும். அங்க இருந்தவங்க எல்லாம் மிரண்டு போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு எக்காலமான சிரிப்போடு ஃபிரௌன் சொன்னான், என்ன மூசா, அரண்டு போய் விட்டீரா? இப்போ உங்களுடைய சக்தியை காட்டுங்க, உங்க இறைவனுடைய சக்தியை காட்டுங்க பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அசாவை தூக்கி போட்டாங்க. பிரமாண்டமான பாம்பு ஒரே மூச்சில அத்தனை பாம்புகளை என்ன செஞ்சிருச்சு? முழுங்கிருச்சு. இது சூனியத்தின் ஒரு பகுதியாக இருந்திருந்தால் இந்த சூனியக்காரர்களுக்கு அது விளங்கியிருக்கும், இது சூனியம் தான் என்று விளங்கியிருக்கும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த காட்சியை பார்த்த உடனே காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், அதுக்கு முன்னால வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறைவனுக்கும் பரம விரோதிகள், இறைவனையே எதிர்த்து வந்த ஒரு பிரமாண்டமான படைகள் யாரு? சூனியக்காரர்கள். ஆனால் அந்த நேரத்திலே இந்த காட்சியை பார்த்த உடனே, அல்லாஹ்வுடைய மோஜிசாவை பார்த்த உடனே ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள், காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை நாங்கள் உண்மையாக விசுவாசம் கொண்டோம். அந்த இறைவன் யார் தெரியுமா? ரப்பி மூசா வ ஹாரூன். மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை பற்றி எங்களிடத்திலே முறையிட்டார்களோ, பிரஸ்தாபித்தார்களோ, அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஃபிரௌன் உடனே சொன்னான், கால ஃபிரௌன், ஃபிரௌன் சொன்னான், சூனியக்காரர்களே, நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து மூசாவோடு திட்டம் போட்டு எங்களை எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியாக்கிட்டு இந்த ஆட்சியை பிடிச்சிடலாம் நீங்க நினைச்சீங்களா? இதோ இப்பொழுதே உத்தரவிடுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி படை வீரர்களை கொண்டு உத்தரவிட்டு உடனே அங்கிருந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் பிடித்து வலது காலை வெட்டி வலது கையை வெட்டி கழுமரத்திலே ஏற்றி கசையால் அடித்து சித்திரவதை செய்தார். ஒரு நிமிடத்துக்கு முன்னால் வரைக்கும் எதிரிகள், ஈமானுக்கு எதிரிகள். ஆனால் மோஜிசா செய்த வேலையை பார்த்தீங்களா? ஆயிரக்கணக்கான அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் ஈமான் கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனே, அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீ என்ன மிரட்டினாலும் சரி, எங்கள் உயிர் போனாலும் சரி, நாங்கள் ஈமானை விட மாட்டோம். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள் கேட்ட துஆ. நாம் எல்லாம் காலங்காலமா முஸ்லிமா இருக்கிறோம். அந்த மக்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால அந்த மோஜிசாவை பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சொன்னார்கள், ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். எங்களுடைய இரட்சகனே, இவன் கொடுக்கக்கூடிய அட்டூழியங்கள், அநியாயங்கள், சோதனைகள், சித்திரவதைகள் அனைத்தையும் தாங்கும் இதயங்களை எங்களுக்கு கொடு, உறுதியான உள்ளத்தை எங்களுக்கு கொடு, நிலையான கால்களை எங்களுக்கு கொடு, மேலும் எங்களை முஸ்லிமாக மரணிக்க வைப்பாயாக. சொன்னாங்களா இல்லையா? அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வந்து சேர்த்து சொர்க்கவாதிகளாக மாற்றியதே அது எது? அல்லாஹ்வினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த அந்த மோஜிசா. எனவே மோஜிசா என்பது ஒரு ரஹ்மத். எனவே தான் சொல்கிறோம், அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அற்புதங்களும் அனைத்தும் நமக்கு ரஹ்மத், அனைத்தும் ரஹ்மத். காரணம் என்ன? நபிமார்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்ததோடு அதுவும் முடிந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள், அசா எங்கேயும் தெரியல, எங்கேயாவது இருக்கலாம். ஆனா அந்த அசாவுக்கு இன்னைக்கு அந்த ஆற்றல் இருக்கா? அந்த அசாவை யாரோ போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கிறீங்க. கண்டுபிடிச்சி இங்க கொண்டு வந்து போட்டார். பாம்பா நெளியுமா? கடல் பிளக்குமா? வேற ஏதாவது அதன் மூலமாக அற்புதத்தை காட்ட முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முடிந்து விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முடிந்து விட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் என்ற அற்புதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முடிந்து விட்டது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறுபடாத அந்த தியாகத்தினுடைய அந்த அற்புதம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோடு முடிந்து விட்டது. இன்னைக்கும் அவர்களுடைய நினைவோடு தான்
அவர்களுடைய அந்த தியாக உணர்வுகளை மேலோங்க வைத்துதான் நாம் குர்பானி கொடுக்கிறோம். நம்ம ஆடு அறுக்காம இருக்குதா? கண்ணியமானவர்களே, அவரவர்களுடைய அற்புதங்கள் அவரவர்களுடைய காலத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த அற்புதங்களுக்கென்று இவ்வளவு பெரிய கிதாப் இருக்கு. நபி அவர்கள் உலகத்துல காட்டின அற்புதங்கள் இருக்குது பாருங்க. அந்த அற்புதங்களினுடைய பட்டியலிடப்பட்ட விவரங்களே இவ்வளவு பெரிய கிதாப். அல் ஹபருல் யகீன், அல் ஹபருல் யகீன் ஃபீ நபியில் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு கிதாப். அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட அழகான அற்புதங்கள், நிறைய அற்புதங்கள், பார்த்தாலே மெய்சில் இருக்கும், அவ்வளவு அற்புதங்கள். ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் பெரிய அற்புதம் அல்ல. இந்த சமுதாயம் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஆற்றலுக்குரிய ஒரு பெரிய அற்புதம் அது எது தெரியுமா? அதுதான் குர்ஆன். அந்த குர்ஆன் தான் நமக்கு அற்புதம். நபி அவர்கள் இந்த உலகத்திலே நடமாடும் அற்புதமாக திகழ்ந்தார்கள். அது எதனால்? குர்ஆனினால். நபி அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எதற்கு ஆசிரியர்? இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை உங்களுக்கெல்லாம் பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் நம்மை விட்டும் கடந்து போயிருக்கிறது. எத்தனை வாக்குவாதம், எத்தனை பிரச்சனை, எத்தனை சண்டை. நான் வெளி உலகத்து சண்டையை சொல்லல, இணையதளத்தினுடைய சண்டையை சொல்றேன். இணையங்களில் நாறுகிறது. நாமெல்லாம் பரிசுத்தமான முஸ்லிம்கள், நாமெல்லாம் பக்தியான முஸ்லிம்கள், நாமெல்லாம் நபி அவர்களுடைய உம்மத்துகள். பெருமையோடு ஷைத்தான்களினுடைய சில அடாவடித்தனங்கள், சொல்லக்கூடாத வார்த்தைகள். ஒருவன் அதாவது ஒரு நோட்டீஸ் வெளியிடுகிறான் இணையத்திலே, என்ன தெரியுமா? மௌலிது என்பது மதுவை விட கொடிய பாவம். நபியை புகழ்ந்தா மதுவை விட கொடிய பாவமா? எங்க போய் நம்ம புகழ்றோம், புகழல, அது வேற விஷயம். நபியினுடைய பேர் என்ன? நபியினுடைய பேர் என்ன? முஹம்மத். அர்த்தம் என்ன? புகழப்பட்டவர். யாரால் புகழப்பட்டவர்? புகழுவது என்பது பாக்கியம். நபி அவர்களை புகழுவது என்பது எனக்கு கிடைத்த பாக்கியம். நான் முஹம்மத் என்று சொல்லுக்கு அர்த்தமாக நான் விளங்க நினைக்கிறேன். இது மதுவை விட கொடியது என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் இதை எங்க போய் சொல்றது? இதுக்கு கீழே கமெண்ட்ஸை பார்த்தா காஃபிர்கள் நம்மளை காரிட்டு போறாங்க. உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க, ஏன்னா எங்களை போய் போதனை பண்றீங்க அப்படி கேட்கிறான். கண்ணியமானவர்களே, நம் வாழ்க்கை முறை என்பது அடுத்தவர்களுக்கு தாவாவாக இருக்க வேண்டும். இதுதான் நபி அவர்கள் செஞ்சது. நபி அவர்கள் பிரச்சாரம் செய்து மக்களுடைய உள்ளங்களை ஈர்த்ததை விட நபி அவர்களும் சஹாபாக்களும் செய்த பெரிய சேவை என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளின் மூலம் அவர்களுடைய அந்த தாவாவை உருவாக்கினார்கள். மற்ற மக்கள் அதை பார்த்து என்ன செய்தார்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வந்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தின் முழுவதிலும் அடக்கமாக இருக்கக்கூடிய வலிமார்களுடைய வரலாறுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வரலாறுகளை பார்த்தால் வியாபாரிகளாக வந்திருப்பாங்க. கடல் கடந்து அரபு வியாபாரிகளாக வந்த சில பேர் அவர்களுடைய காரியங்களின் மூலம் விருந்தோம்பல், சமத்துவம், சமாதானம், இது மாதிரியான காரியங்களின் மூலம் கிராமமா முஸ்லீமாக மாற்றினார்கள் என்பதை வரலாறு பேசுகிறது. இன்னைக்கு ஒரு ஆளை முஸ்லீம் ஆக்கிட்டா அப்படியே போட்டோ பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் செய்த தாவாவை பார்த்தீர்களா, அரபு நாட்டுக்கு பறக்கும், அங்கிருந்து காசு வரும், எல்லாமே நடக்கும். கண்ணியமானவர்களே, அன்றைக்கு இருந்தவர்கள் தொழிலுக்காக வந்தார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை அற்புதமான முறையிலே பரப்பினார்கள். ஆனால் அவர்கள் பெயருக்காக, புகழுக்காக நோட்டீஸ் அடித்து வெளியிட்டதில்லை, தன்னை பிரகடனப்படுத்தியதில்லை, பிரபலியப்படுத்தியதில்லை. அவர்களுடைய குறிக்கோள் அனைத்தும் நபியவர்களை போல வாழ வேண்டும். அதைத்தான் இப்போது நாம் சொல்லுகிறோம். நபியவர்களை புகழ்ந்தால் போதாது, நபியவர்களின் மீது அன்பு வைத்தால் போதாது. நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா? நபியவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காட்டுவது. இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பிற மக்கள் ஓ இஸ்லாம் என்பது இவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்ததா என்று சொல்லி மனம் மாறி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு உள்ள
அற்புதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதை நபி அவர்கள் காட்டினார்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. எதிரிகளிடத்திலும் கூட நபி அவர்கள் நடந்து கொண்ட வழிமுறைகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், கிராமப்புறத்து அரபி. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த மனிதர் கேட்டார், நபி அவர்களே, கிராமப்புறத்து மக்களுக்கு எப்படி பேசுறது, யார்கிட்ட பேசுறோம், என்ன நாகரிகத்தோடு பேசணும், என்ன மதிப்பு கொடுக்கணும் அப்படிலாம் தெரியாது. எது வாயில வருதோ பேசிட்டு போயிடுவாங்க. அவர் வந்து கேட்டார், எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கிறது, என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது இருந்த தொகையை அவருடைய கையிலே கொடுத்து விட்டு திரும்ப கேட்கிறார்கள், உன்னுடைய தேவைக்கு இது போதுமா, நான் செஞ்ச உதவி உனக்கு போதுமானது தானா என்று கேட்டார்கள். இது கேட்கணுமா? இது கேட்கணுமா? நமக்கு முடிஞ்சதை கொடுத்தோம், நான் கொடுத்தது போதுமா நம்ம யாராவது கேட்போமா? மனிதர்கள் யாராவது போதும்னு சொன்னவங்களை பார்த்திருக்குமா? அவர் சொன்னார், என்னுடைய தேவையோ அதிகம், நீங்க கொடுத்ததோ ரொம்ப குறைவு, என்னத்தை உதவி செஞ்சிட்டீங்க? அதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை தான் மோசமானது. அவர் சொன்னாரு, என்னத்தை எனக்கு உதவி செஞ்சிட்டீங்க? நீங்க செஞ்ச உதவியெல்லாம் கொஞ்சம் கூட பத்தாது. நபி அவர்களுடைய கரங்களால் கொடுக்கப்பட்ட உதவி எவ்வளவு பரக்கத்தானது. அந்த பரக்கத்தை பெற்றுக்கொண்டு சாதாரணமாக இவன் பேசுகிறான் என்று சொல்லி அங்கே இருந்த சஹாபாக்கள் அவரை எழுந்து அடிக்க என்ன செய்கிறார்கள், தயாராகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், தோழர்களை அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அமைதிப்படுத்துகிறார்கள். சபை கலைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேரமாகிறது. அந்த மனிதர் குடியிருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதிக்கு, கிராமப்புறத்தை நோக்கி நபி அவர்கள் போகிறார்கள். நபி அவர்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சவனே நபியினுடைய மதிப்பு தெரியுங்கள, நபி இங்க வர்றாங்களா, எல்லாரும் அந்த பெரிய கூட்டமே கூடியிருக்கு. இந்த மனிதருடைய வீடு எங்கன்னு கேட்டு போறாங்க. அந்த மனிதருடைய வீட்டுக்குள்ள போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் இருந்த இன்னும் கொஞ்சம் தொகை அவர் கையில கொடுத்து, நிறைய கொடுத்து அவரிடத்துல கேட்டார்கள், இப்போ போதுமா அப்படின்னு கேட்டாங்க. போதும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய உதவி செஞ்சிட்டீங்க, இதை அடுத்த நாள் காலையிலே கூடக்கூடிய சபையிலே வந்து நீங்க சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில சபைக்கு அந்த மனிதர் வருகிறார். நபி அவர்கள் கேட்கிறார்கள், தோழரே, உங்களுக்கு நான் செய்த உதவிகள் போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு தேவை ரொம்ப கம்மி, ஆனா நீங்க கொடுத்த உதவி அதிகம், ரொம்ப உதவி செஞ்சிட்டீங்க யா ரசூலுல்லாஹ், பரிபூர்ணமா என்னுடைய தேவை நிறைவேறிடுச்சு என்று புகழ்ந்தார். சஹாபாக்களுடைய முகங்களில் எல்லாம் சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொன்னாங்க. தோழர்களே, எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோமா? நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை பின்பற்றக்கூடிய தாயிகளாக, செயல்பாட்டு தாயிகளாக நாம் இருக்கிறோமா? சற்று சிந்திக்க வேண்டும். நபி அவர்கள் கேட்டார்கள், தோழர்கள் சொன்னார்கள், தோழர்களே, உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே உள்ள ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு எஜமானனுடைய ஒட்டகம் அவருடைய கட்டை மீறி, கட்டை அவிழ்த்துக் கொண்டு வெறித்துக் கொண்டு ஓடுகிறது. அந்த எஜமானர் அந்த ஒட்டகத்தை பிடிப்பதற்காக துரத்துகிறார். ஆனால் அந்த ஒட்டகம் இவருடைய கையிலே கிடைக்கவில்லை. உடனே சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இவருடைய மதிப்பை விளங்கி, ஆஹா, இவர் கஷ்டப்படுறார ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் என்று சொல்லி மற்றவர்களும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை துரத்த ஆரம்பிக்கிறான். என்ன ஆகும்? என்ன ஆகும்? எஜமானர் போய் அந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் போய் துரத்துனா மெதுவா ஓடும், விளையாட்டு காட்டும். ஆனா எல்லாரும் சேர்ந்து விரட்டும், விரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. நபி அவர்கள் உதாரணம் சொல்றாங்க. அந்த ஒட்டகம் எல்லோரும் துரத்துவதை பார்த்து விட்டு விரண்டு ஓடுகிறது. உடனே அந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் சொன்னார், தோழர்களே, நீங்கள்லாம் யாரும் என்னுடைய ஒட்டகத்தை பிடிக்க வேணாம், அந்த முயற்சியில் இறங்க வேணாம், ஏன் ஒட்டகத்தை நான் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீங்கள்லாம் போங்கன்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அந்த ஒட்டகத்திற்கு பிரியமான ஒரு புல் இலை தலைகளை அந்த மனிதர் என்ன செய்கிறார்? கையிலே ஏந்தியவராக ஒட்டகத்தை அழைக்கிறார். அந்த ஒட்டகம் தலையை குடிந்து கொண்டே வந்து அந்த தீனியை சாப்பிடுகிறது. அந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் அதை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார். தோழர்களே, என்னுடைய உம்மத்தை சார்ந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி நான் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நான் அவர்களிடத்தில் நடந்து கொள்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான காரியத்தின் மூலம் நெருங்கி வரக்கூடியவனும் விரண்டு விடுவான்.
நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நிலை என்ன? இன்றைக்கு முஸ்லீம் என்று சொன்னாலே, முஸ்லீம்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தாலே, இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சாரை சாரையாக பள்ளிவாசலுக்கு வந்து முஸ்லீம் ஆகிடுவாங்களா? அப்படி ஒரு நிலை இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, ஒரு மனிதரை குற்றவாளி என்று பிடிக்கப்பட்டு யமாமாவினுடைய ஒரு மன்னர் சுமாமா என்பவர் அவர் கைதியாக்கப்படுகிறார். மஸ்ஜிது நபவியில 3 நாள் கட்டப்பட்டிருந்தார் பள்ளிவாசலுடைய தூண்ல. அவர் ஒரு மன்னர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரம விரோதி. பள்ளிவாசலுடைய தூண்ல கட்டப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னாங்க, அவரை பேசாம விட்டு வைங்க, சாப்பாட்டு நேரத்தில் மட்டும் அவுத்து விடுங்க அப்படின்னா, அவருடைய சுய தேவைகளுடைய நிலைகளில் மட்டும் அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்டப்பட்டிருக்கிறார். முதல் நாள் நபி அவர்கள் வந்தார்கள். மனிதரே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய மனசுல என்ன ஏதாவது ஆசை இருக்குதா? ஏதாவது மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா? நஷ்ட ஈடு கொடுக்க நினைக்கிறீங்களா? என்னிடமிருந்து விடுதலை பெற்று செல்வதற்கு உங்களுடைய மனசுல ஏதாவது ஆசை இருக்குதா? அவர் அந்த வெறியோடு பேசினார். முஹம்மதே, முஹம்மதே, இந்த உலகத்திலேயே ரொம்ப வெறுப்பானவர் நீர்தான். என் கண்ணுக்கு முன்னால நிக்காதீங்க, போங்க. நீங்கள் உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்பதற்கு பாரமாக என் உயிர் இந்த தூணிலே கட்டப்பட்ட நிலையில் அப்படியே பிரிந்தாலும் பரவாயில்லை, நான் செத்து மடிவேனே தவிர உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்க மாட்டேன். திட்டுகிறார், பேசுகிறார். நபி அவர்களை முகத்திற்கு முன்னால் நிற்பதை விட்டும் துரத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம வந்துடுறாங்க. தொழுது நடக்குது. சஹாபாக்களுடைய நடவடிக்கை, பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் கவனிக்கிறார். 2வது நாள் வர்றாங்க. தோழரே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தலையை குனிஞ்சுக்கிறார். என்னிடத்துல மன்னிப்பு கேட்டு விடுதலை ஆகும் ஏதாவது ஆசை வருதா? என் கண்ணு முன்னால் அடிக்காதீங்க, போங்க. உங்களை நான் இந்த உலகத்திலே பெரிய பரம விரோதியாக நினைக்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாலே நின்று விடாதீர்கள், செல்லுங்கள் இங்கிருந்து. துரத்துகிறார். நபி அவர்கள் புன்னகைத்தவாறே திரும்பி வந்துடுறாங்க. 3வது நாள் ஆகும். உணவு இல்லாமல், குடிப்பில்லாமல், வைராக்கியத்தோடு உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் அப்படியே மயங்குகிறார். கண்களெல்லாம் பஞ்சடைக்கிறது. நபி அவர்கள் வந்தார்கள். தோழரே, எப்படி இருக்கிறீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் மனம் மாறிவிட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை அவிழ்த்து விடுங்கள் சொல்லுகிறார். புது ஆடைகள் கொடுக்கப்படுகின்றன. தோட்டத்திற்கு சென்றார், குளித்தார், தலை குளிக்கிறார். நபி அவர்களுடைய கரங்களை பிடித்து பரிசுத்தமான கலிமாவை மொழிந்து உயர்ந்த ஒரு முஸ்லிமாக மாறுகிறார். சொன்னார், நான் யமாமாவின் பகுதியினுடைய தலைவன். அங்கிருந்து தான் விவசாய பொருட்கள் மக்காவுக்கு வர வேண்டும். ஒரு தானியத்தை கூட மக்காவாசிகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு நான் செல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் எப்படி இவ்வளவு நாட்களாக அந்த மக்களுக்கு தானியங்களை கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி விநியோகம் செய்யுங்கள். உங்களுடைய நடத்தையின் மூலம் உண்மை முஸ்லிமாக மாறி காட்டுங்கள் என்று சொன்னார். இதுதான் இஸ்லாம். 3 நாள் பள்ளிவாசல்ல ஒருத்தர் தங்குறாருன்னு சொன்னா, நபி அவர்களை போலவே அவர் மாற நினைக்கிறாரே, அதுதான் நம்முடைய தாவா. நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்முடைய சிரிப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது? நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நம்முடைய சலாம் எப்படி இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். நபி அவருடைய வாழ்க்கையை படிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் படித்து பார்க்கும் போது டோட்டலா இன்னைக்கு நம்ம முஸ்லிம் தானா நமக்கே சந்தேகம் வந்துடும். அந்த வார்த்தைகள் இல்லை, அந்த சிரிப்பு இல்லை, அந்த நடைமுறை இல்லை, அந்த கலாச்சாரம் இல்லை, அந்த பக்குவம் இல்லை, அந்த வியாபாரம் இல்லை, அந்த கொடுக்கல் வாங்கல் இல்லை. நம்முடைய தீனி, சாப்பாடு, உணவு, குடிப்பு ஹலாலா ஹராமா என்ற சிந்தனையே இல்லை. அருமையான பெருமக்களே, அமல்களின் மூலம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஹலால் தேவை. அந்த ஹலால் எத்தனை இடத்துல இருக்கு? இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவு ஹலால் தானா, அது ஹராம் ஏதாவது கலந்திருக்கிறதா என்று யாராவது யோசிக்கிறோமா? திருமணத்திற்கு செல்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறான் என்பது தெரியாது, ஆனால் சாப்பிட்டு விட்டு வருகிறோம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான முஹப்பத் வைப்பது அனைவரின் மீதும் கட்டாய கடமை. அந்த முஹப்பத்தின் வெளிப்பாடு நபி அவர்களை அணுவாக பின்பற்றுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் உண்மை ஆஷிக்குகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அந்த நபியினுடைய ஹக்காகிய
நடைமுறை கலாச்சாரத்தில் அந்த நபியினுடைய செயல்பாடுகளை கொண்டு வந்து பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்வதற்குரிய பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.